ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரப்போகும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக இந்த மீனராசிக்கு பயன்படுத்துகிற மாதிரி எந்த ராசிக்கும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. இந்த குரு பயிற்சி நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பார்க்குறேன். ப்ளஸ் எது மைனஸ் எது, மைனஸை எப்படி குறைக்கிறது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, தெளிவாக பார்த்துரும். குறிப்பாக வேலை வருமானத்துக்கு உண்டான வழிவகைகள் என்ன, அதில் இது கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதற்கு உண்டான தீர்வு என்ன, அதை பார்த்துருவோம். குறிப்பாக தொழில், இந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம், உறவு வகையில், அது குறிப்பாக மாமியார் என்ற உறவு, அதில் இருக்கிற சூட்சமத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். உங்களுக்கு புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். ஃபஸ்ட்டு, இந்த ராசிக்கு நல்ல விஷயம்னா உங்கள் ராசியில் இருக்க ராகு பகவான் இடம் மாறுகிறார். இது நல்ல விஷயம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரார், அது ஒரு அளவான விஷயம். ரைட். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி 3இல் மறைந்திருந்து இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு சென்று தன் சொந்த வீட்டை பார்க்குறார். இது ப்ளஸ். அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் பேலன்ஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் எல்லாம் பார்த்துக்கோ, மைனஸ் எதெல்லாம் குறைக்கணும் அதையும் சொல்லிடுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன, திருமணம் என்ற ஒரு விஷயம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனிப்பாக பார்க்க வேண்டும். அவசரப்படக்கூடாத கால சூழ்நிலை. என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்டு எடுத்துன்னு இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குது, குரு பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்குது. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை நல்ல ஜோதிடரை ஆலோசனை செய்துவிட்டு செய்யணும். பொதுவாக பார்த்திங்கன்னா லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக, மற்ற அம்சங்கள் பொருத்தம் இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். சந்திரன் ரீதியாக கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ சனி பார்க்கறனால கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு உண்டு. நீங்கள் இருக்குன்னா அங்கே இல்லைம்பாங்க, அங்கே ஓகேன்னா உங்களுக்கு ஏதோ ஜாதகம் செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துடும். இந்த நேரத்தில் யாரையும் குறைய சொல்லவும் முடியாது. எடுத்தவொடனே சொல்ல வேண்டிய விஷயம்னா திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். அடுத்து முக்கியமாக பொருளாதார விருத்தி வருதுங்க. அதாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ சார் ஜென்மசனியில் வருமானம் வரும், வேலை அதிகமாக இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுவீங்களே தவிர குடும்பம் நல்லாயிருக்கும். அது கேட்க சந்தோஷமாக தானே. இப்போ வெளியே கொடுத்த பணங்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது, சாதக சூழ்நிலையாக இருக்கிற சூழ்நிலை உண்டு. தொழிலில் விருத்தி ஏற்படும் சூழ்நிலை, தொழிலை இன்னும் விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாகவே நாளில் இருக்கிற குரு 8, 10, 12 பார்க்குறார். அப்போ வர வேண்டிய பணங்கள் வரும், பிரச்சனையான விஷயங்கள்லாம் தீர்வுக்கு வருகிற சூழ்நிலை உண்டு. கையிருப்பு பணம் அதிகரிக்கும். கையில் வந்த பணங்கள் கடன், நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு பண்ணி அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ண வேண்டிய, அப்போ கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம், நகையை மீட்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போ பணம் அதிகரிக்குது. குடும்பத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் ரொம்ப மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் அவமானப்பட்டதில் மீண்டு வர போகிறீங்க. இந்த நேரத்தில் பண வருவாய் அதிகரிக்கும் சூழ்நிலை, கவனமாக இருங்க. ரைட். இப்போ வேலைக்கு போகிறவங்க, வேலை செய்யும் இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரே பயமாக இருக்கும். வேலை கண்டினியூ ஆகுமா இல்லையா, வேலை மாற்றிடுவாங்களா, வேலை இது ப்ராஜெக்ட் மாற்றிட்டா என்ன பண்ணுறது, வேலை சம்மந்த போட்டிக்கு ஒருத்தர் வர மாதிரி இருக்கே. அப்போ அந்த வேலை சம்மந்தப்பட்டதில் இந்த மாதிரி வரும். இருந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா வேலை செய்யும் இடத்துல எத்தனையோ விஷயம் இருந்தாலும் நீங்கள் நிர்வாகம் விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. நேர்மையாக இருக்கிறனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. யாரெல்லாம் பிரச்சனை பண்ண ஏமாற்றிய மீனராசிக்கு தான் சனி பகவான் கெடுதல் கொடுப்பார். ஆக வேலை சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கு இதாக இருக்கும். இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடந்துருதுங்க. இங்கேருந்து வேறு பக்கம், இப்போ தாங்க மாறினேன் திருப்பி மாறணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். இப்போ இடமாற்றம் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. அடிக்கடி பயணங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை வருது. சும்மா ட்ராவல்லே இருக்கிற மாதிரி இருக்குது சார், இப்போ தான் உட்காந்து வேலை செய்வேன், சில காலம் அப்படி தாங்க இருக்குது. அது உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, ஆனால் அப்படி தான் இருக்குது. ரைட். இப்போ தொழிலே பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சொன்னால் தொழில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரொம்ப நாளாக முடிவுக்கு வராத தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இப்போது தீர்வு பண்ணணும். சார் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இருக்குது, ஒரு செக்லிஃப்ட் பிரச்சனை, இடம் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அது தேர்வுக்கு வரும். ஒன்று எதிரியை ஈஸியாக ஜெயிக்க போகிறீங்க, எதிரிகள் தோற்றுருவாங்க, இல்லை சாட்சி சொல்ல ஆள் இருக்காது, அவங்க விலகி போயிடுவாங்க. அப்போ எதிரிகள் உங்களுக்கு நேருக்கு இல்லை, அவங்க உடல்நிலை உபாதைகள்னால விட்டு கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் கேஸு வம்பு வழக்குகளை ஜெயிக்க போகிறீங்க. இப்போ இதை கூட முக்கியமாக
உங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போது கோயில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய நபராக இருக்க சூழ்நிலை வரும். இப்போ தான் சொல்லுவேன், எங்களுக்கு கோயில் முக்கிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க, முன்னாடி நிற்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லை, காசு குழந்தைகளுக்கு தேவையாக இருக்குது, மருத்துவ தேவையாக இருக்குன்னு நிற்கும். அதை பேலன்ஸ் பண்ணணும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரம், அவங்க டெவலப் ஆகாத கண்கூடாக பார்க்க போகிறீங்க. குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த படிநிலைகள் வேலை வாய்ப்புகள் டெவலப் ஆக போகிறாங்க. இதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எவ்வளோ தான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் குழந்தை நல்லாயிருக்கு, அவங்க குழந்தை மனைவி மக்கள்கள் சந்தோஷமாக இருக்காங்கிற ஒரு பேரானந்தம் இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் கையெழுத்து போடக்கூடிய செக்லீஃப் கையெழுத்து போடக்கூடிய கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சீட்டு பணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ நிறைய சீட்டு பணம் வராத பணத்தை வசூல் பண்ண நேரம். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வராத பணங்கள்லாம் போய் கேட்கணும். ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது, அந்த பணத்தை கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு இந்த மீனராசி இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறப்பாக இருக்கும். அடுத்த டெவலப்மெண்ட் ஆகிற யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படித்து முடிச்சோன்னே வேலையில் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. வேலை கொஞ்சம் தொலைவாக தான் இருக்கும். இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கிற அம்சம் இருக்குது. அப்போ ஒரு இடம் மாறி இருக்குங்க. பொதுவாக மாணவர்கள் பார்த்திங்கன்னா வெளியே தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. ஒரு சில ரொம்ப ரேராக தான் ஃபேமிலியோடு இருந்து போகிற மாதிரி இருக்குது. இப்படி ஃபேமிலியோடு இருந்தும் படிக்கிறேன்னா அங்கே அம்மா அப்பா ஒன்றா இல்லையான்னு கேட்கணும். ஆமாம், அங்கே அப்பா வெளியே இருக்கார், அப்பா போயிட்டு வராரு, அம்மாவோட இருக்கேன், இல்லை பாட்டி வீட்டில் விளாட்றேன் அப்படின்னு வந்துடும். இது அமைப்பு அப்படி இருக்குது. அப்போ இந்த கோச்சார் மற்ற ஜாதகம் மற்ற பார்த்து பரிகாரம் பண்ணிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் முறையில் தரப்படும். முக்கியமாக இந்த ஜாதகத்தில் ஒரு சில பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை. கோச்சார ரீதியாக கொடுக்குறேன், தசாபுத்தி ரீதியாக பரிகாரங்கள் மற்றது இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ உடல்நிலை பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா டைஜஷன் லெவலில் கவனங்க. இத்தனால் வந்து குடல் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பெண்களை தான் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இப்போ தான் வந்து நிற்கும். அதெல்லாம் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு தூக்கம் தேவை, நல்லா தூங்கணும். இப்போ தூக்கம் குறைவாக இருக்கனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பயம் வரும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதா, இது 30-35 வயசு இருந்தாலும் பயம் வந்துடும். ரத்த ஓட்டமாக இருக்குமா, ஹார்ட் பிரச்சனையாக இருக்குமா, லங்ஸ் பிரச்சனையாக இருக்குமா, ஒரே கிடினஸ் வருது, இப்படிலாம் வந்து நிற்கும். அப்போ உடலில் கவனம் தேவை, நல்லாக தூக்கணும். பதட்டம் இல்லாமல் தூங்கினாலே இந்த ராசியை ஜெயிச்சிடும். அப்போ சந்திரன் மேலே சனி போகும்போது புணர்ப்புன்னு சொல்லுவோம். அதற்கு ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது. காகத்துக்கு உணவோட தண்ணி வைச்சாலே பெட்ரு. காகத்துக்கு உணவு வைக்கிறத விட காகத்துக்கு தண்ணி டம்ளர்லையோ சொம்புலையோ தண்ணி வைங்க. பறவைகள் பச்சைகள் தண்ணியை குடிக்க உணவு வைக்கிறத விட தண்ணி வைக்கிறது தான் இப்போ யோகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உணவு வச்சா தப்பு இல்லை, நான் சொல்கிறேன். ரைட். இப்போ ஹெல்த் வைஸ் சொல்லியாச்சு. இப்போ உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலை நல்லதாக போகுது. இப்போ தாய் தந்தையின் உடல் உபாதைகள் சரியாக கால சூழ்நிலை உண்டு. மருத்துவ செலவினங்கள் குறைகிற காலகட்டம். ரொம்ப நாளாக மருத்துவ செலவை ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க. மருத்துவ செலவுகள் குறைகிற காலகட்டம். உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம். இப்போ தான் உடல் எடை வந்துடுது, சோம்பலாக இருக்குது, நல்லா இருக்கும், கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க, ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா வேலை செய்ய வேண்டிய தகவல்கள் கொடுத்துட்டு செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். வெள்ளி, பட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள், வேலை செய்ய இருக்கும் பெண்களோட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம். மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா நேரத்தில் தான் மொபைல் ஃபோன் ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு, அதுக்கு அடாப்டர் வாங்கினா அது மாதிரி மொபைல் தொந்தரவாக தான் மீண்டும் வரும். இது கால சூழ்நிலையாக இருக்குது. சரி, இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? பொதுவாக உங்களுக்கு யானை உள்ள, அதாவது இந்த கோயிலில் யானை இருக்கும், யானை உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யானைக்கு இல்லை பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறது, வாழைப்பழம் கொடுக்கலாம், பசுமண்ணை அகத்தியரைக்கு கீரை கொடுக்கறது, இது பண்ணிக்கோங்க. சனியோட தாக்கம் இருப்பது, குரு பயிற்சி இருந்தாலும் சனியோட தாக்கம் உள்ள சனி கோயில்கள், கொச்சனூர், திருநள்ளாறு, இந்த மாதிரி சனி உள்ள ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நிறைய கோயில்கள் இருக்குது, சனி பகவான் கோயில். இப்போ சனி உள்ள கோயிலுக்கு, பிரதான சிவன் கோயிலில் இருக்க சனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை இருந்தாலும் மீட்டு கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு இன்னொன்று ராசி எண்கள், நிறங்கள் இருக்குங்க, அதை சொல்லிடுறேன். அது இன்னும் வளர்ச்சியை கொடுத்துரும். மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 3, 2, 9 இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் 8ஆம் நம்பரோ 6ஆம் நம்பரோ பயன்படுத்த வேண்டாம், தவிர்த்துருங்க. ரைட்.
ரைட். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பின்னர் பார்க்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.